வணக்கம்டா. தென்னாட்டு மறவர் பொறுப்படை மாநில தலைவர் பேசுகிறேன். இப்போ பார்த்தோம்னா ஆப்பநாட்டு மறவர் சங்கத்தை மீடியாக்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி இப்படின்ட்டு போட்டு தர்றாங்க. அதுக்கு எந்த தலைவரும் குரல் கொடுக்கல, எவனுமே குரல் கொடுக்கல. இந்த பாண்டியர் பேசின சீமான் பாண்டியர் பல்லருந்துன்னு சொல்லிட்டு சீமான் போனார். அதுக்கு எந்த தலைவரும் குரல் கொடுக்கல. மறவர் கம்யூனிட்டியில் இருக்க முக்கியமான இதான் குரல் கொடுத்துருக்காங்க. நல்லா சொல்லிட்டேன், மறவரனை வீழ்த்தணும்னு சில பேர் நம்ம தலைவருக்கு பூரா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், இன்னும் சரிதான் அவனே என்னமோ இதாக பெருசாக என்னமோ பேசி தராங்க. எதுக்கு எடுத்தாலும் இந்த மீடியாக்கள்லாம் போட்டு தெரியும் ஒருத்தெல்லாம். நான் அவங்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை சொல்லிக்கிறேன். நான் கோத்தாங்க கொக்காதங்கச்சி வரலாறு எடுத்து நான் ஸ்க்ரீன் போட்டு பேச 5 நிமிஷம் ஆகாதவனே. வன்முறை எங்கள் நோக்கம் கிடையாது, சரியா? அரசியல் பயணம் போயிட்டு இருக்கோம். ஒரு இயக்கம் வச்சு நடத்தி நம்ம மக்களுக்கு நல்லது ஒன்றும் நினைக்கிறான். நல்லா சொல்லிட்டேன் உனக்கு. சும்மா அந்த பிஎம்டி மீடியாவை போய் நான் அதை சொன்னேன் அதை சொன்னா நீ பெரிய ஆளா? இல்லை, அந்த மீடியாவை நீ ஒரு ஃபோனில் போட்டு மிரட்டிடுற. நீ அதை என்னமோ பெருசாக பேசுகிற. நீ ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்கு பிறந்திருந்தால் வா, நம்ம சேனல் இருக்கு, வா நீ ஏதாவது விளக்கம்னாலும் கேளு, நான் உனக்கு சொல்கிறேன். உனக்கு என்ன சும்மா ஆப்பநாட்டு மறவர் சங்கம் வழக்கு போட்டுச்சு. ஏண்டா நீங்கள் செய்யாத கட்டிமாடா? நீங்கள் எத்தனை பிசிஆர் கேஸை போட்டு வச்சுருக்கீங்க? இந்த இப்போ நடந்த ஒரு கொலை வழக்கு, எத்தனை கொலை வழக்கில் நீங்கள் பிசிஆர் கேஸை போட்டு எவ்வளோ பணம் வாங்கியிருக்கீங்க? அதெல்லாம் நாங்கள் பேசலாமா? பேசுனா தாங்குவியா?